ஹரியானாவில் காங்கிரஸ் கட்சியும் ஜம்மு காஷ்மீரில் இந்தியா கூட்டணியும் முன்னிலை. ஹரியானா ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை மும்முரம். ஆயுதம் ஏந்திய போலீசார் பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் மையங்களில் முன்னிலை நிலவரம் உடனுக்குடன் அறிவிப்பு. 2026 சட்டமன்ற தேர்தலையொட்டி 234 தொகுதிகளுக்கும் பார்வையாளர்களை நியமித்தது திமுக தலைமை. வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு, பெயர் சேர்ப்பு மற்றும் நீக்கம் உள்ளிட்ட பணிகளை கவனிக்க உத்தரவு. கூட்டணி மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து மாவட்ட செயலாளர்கள் பணியாற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். ரேஷன் கடைகளில் உள்ள காலி பணியிடங்களை கணக்கிட்டு டிசம்பர் மாதத்திற்குள் நிரப்ப துறை அதிகாரிகளுக்கு தமிழக அரசு உத்தரவு. நேர்முகத் தேர்வை நவம்பர் இறுதியில் நடத்த வேண்டும் என்றும் டிசம்பர் இறுதியில் தேர்வானவர்களின் பட்டியலை வெளியிட வேண்டும் என்றும் கூட்டுறவு சங்க பதிவாளர் உத்தரவு. நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய விழுப்புரம் மேற்கு மாவட்ட செயலாளர் பூபாலன் சீமான் மீது சரமாரி குற்றச்சாட்டு. சட்டமன்ற, நாடாளுமன்ற தேர்தல்களில் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்பளிக்கவில்லை என்றும் 2026 தேர்தலுக்கு இப்பொழுதே வேட்பாளர்களை அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன என்றும் நிர்வாகிகளுக்கு சீமான் உரிய மரியாதை தரவில்லை என்றும் அடுக்கடுக்காக புகார். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது. சமுதாய மேம்பாட்டிற்காகவும் படைப்பாற்றல் புத்தாக்கத்தை வளர்ப்பதற்கான திறன் மேம்பாட்டு சூழல் அமைப்பை வலுப்படுத்துவதில் உள்ள தலைமைத்துவ உறுதியையும் விடாமுயற்சியையும் அங்கீகரிக்கும் வகையில் ஆசிய HRD குழு விருது வழங்கி கௌரவிப்பு. வெள்ளிக்கோள் குறித்து ஆய்வு நடத்த இஸ்ரோ திட்டம். கோளின் நிலப்பரப்பு குறித்த வரைபடம் தயாரிக்கவும், எரிமலைகளை கண்டறிய ஆய்வு நடத்தவும் 19 கருவிகளுடன் கூடிய விண்கலம் ஒன்றை அனுப்ப திட்டம் முடிவு. வளிமண்டல இயக்கவியல் ஆய்வு செய்யப்பட உள்ளதாகவும் தகவல். திமுக ஆட்சியில் தள்ளுபடி மானியத்திற்காக 1010.11 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. EPSக்கு அமைச்சர் காந்தி பதில். ஓராண்டாக தள்ளுபடி மானியம் நெசவாளர்களுக்கு வழங்கப்படவில்லை என்ற EPSின் புகாருக்கு விளக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.